ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். வக்பு வாரிய தடையின்மை சான்று இல்லாமல் சொத்து பதிவுக்கு நடவடிக்கை. தமிழ்நாடு வக்பு வாரிய புதிய தலைவர் நவாஸ்கனி எம்பி. தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நவாஸ்கனி எம்பி முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில வக்பு வாரிய தடையின்மை சான்று பெறாமல் சொத்து பதிவுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக வக்பு வாரியத்தின் தலைவராக இருந்தவர் எம். அப்துல் ரஹ்மான் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பினார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன் அப்துல் ரஹ்மானின் வக்பு வாரிய உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவி ராஜினாமா ஏற்கப்பட்டது. இதுக்கு இடையில வக்பு வாரியத்தின் முஸ்லிம் எம்பி உறுப்பினர் பதவி காலியாக இருந்ததால அதற்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இதுல ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ராமநாதபுரம் எம்பியான நவாஸ்கனி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து இன்று அவர் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவராகவும் தேர்வானார். இன்று காலை வக்பு வாரிய தலைவராக பொறுப்பேற்ற அவர் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பிறகு நவாஸ்கனி செய்தியாளர்களிடம் கூறுகையில், வக்பு வாரிய அலுவலகத்தில் இன்று காலை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அதுல வக்பு வாரிய தலைவரான என்னை தேர்ந்தெடுத்துள்ளனர். முக்கிய காலகட்டத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதற்கான தமிழக முதல்வருக்கும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருக்கும் பரிந்துரைத்த தேசிய தலைவர் காதர் மொய்தீனுக்கும் நன்றி. வக்பு வாரியம் பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறுப்பினர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடவடிக்கை எடுப்போம். வக்பு வாரிய நிலங்களை பாதுகாப்பது, இருக்கும் நிலங்களை முறையாக பயன்படுத்துவது உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவோம். வக்பு வாரியத்தில் தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்று நிலைமை மாற்ற வேண்டும் என்று வாரிய உறுப்பினர் கலந்தோசித்து முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கோம். வரும் கூட்டங்கள்ல தடையில்லா சான்று கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே எந்த நடைமுறை இருந்ததோ அந்த வகையில எளிதாக சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடங்கள் முறையாக அடையாளம் காணப்படும் என்றார். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.